மூணாவது அணி சார்பா ஜெயலலிதா பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தால் அதை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம் கொள்கை இயக்க தலைவர் சீமான். ஆனா அவரேதான் கொஞ்ச நாளுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஜெயலலிதாவை என்ன ஆதரிச்சு ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குவோம் பிரதமர் ஆக்குவோம் நாங்க வச்சுட்டோமா என்ன? இரட்டை இலக்கிய வாக்கு கேட்கிற சீமான் பெருமை அடைவாரே ஒழிய ஒருபோதும் பெருமை அடைவார் என்று உறுதியாக வெக்கங்கட்ட பெல்களா போங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. கேட்டாங்க, நரேந்திர மோடி பிரதமரா, ராகுல் காந்தி பிரதமரா, ஜெயலலிதா அம்மையார் பிரதமரா? ஜெயலலிதா அம்மையார் பிரதமரானா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். சென்ற கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக 3 பேருக்கு தூக்கு தண்டனை. அந்த 3 பேரும் வேலூர் சிறையில என்னோட தான் இருந்தாங்க. மிக நல்லவங்க. ஆனா உண்மையிலேயே அந்த செயலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. இதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் சொல்றதை நீங்க நம்பித்தாகணும். ஏன்னா அது சத்தியம். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒண்ணு நடந்ததே. என்ன நியாயமா நடந்திருக்கு தெரியுமா? வெறும் பேருந்து தான் நின்றுருக்கு. வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு யாரோ சில பேர் பத்த வச்சு விட்டாங்க. அதான் உண்மையிலே நடந்தது. அந்த எரியும் போது, பத்த வைக்கும் போது வெறும் பேருந்து தான். ஆனா பேருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காப்பாத்த ஓடி வந்த 3 பேரும் இவங்க 3 பேரும் நின்னதுனால இவங்களே அதை எரித்தவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு இன்னைக்கு மரண தண்டனை வாங்கி சிறைக்குள்ள இருக்கிறாங்க. தர்மத்தின் பக்கம் நின்று வெளிப்படையாக பேசுபவர் மூக்க அழகிரி என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தலைமை மீதும் கட்சியின் மீதும் பற்று இருப்பதால் தான் அழகிரி நிதானமாக தனது கருத்தை தெரிவித்துள்ளதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். அதுல அப்பா என்ன அண்ணன் என்ன கட்சி என்ன, அதுல தர்மத்தின் பக்கம் நிற்பாரு. அவரை நான் ரொம்ப மதிப்பேன். இப்ப ஐயா கலைஞர் சொல்லிக்காரு, அவர் பேச்ச பெருசா எடுத்துக்கிறவன். நம்ம என்ன நோக்கம் இருக்கு? அவங்க கட்சி அங்கீகரிக்கலையோ அவர் கட்சியை மதிக்கிறார், நேசிக்கிறார், தலைமையை ரொம்ப மதிக்கிறாருங்கிறத காட்டுது. ஆனாலும் உண்மையை ஒருத்தன் பேசித்தானே ஆகணும். நான் தப்பு சொன்னாலும் தப்பு தானே. பெத்த அப்பனா இருந்தாலும் ஆத்தனா இருந்தாலும் ஆத்தா இருந்தாலும் தவறு தானே. தர்மத்தின் பக்கம் நிற்கிறவன் அதான் செய்வான். கொலை செய்யப்பட்டிருக்கான். இது சுதந்திர இந்தியா. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சட்டம் ஒழுங்கு பாத்துக்கிறங்க. இதெல்லாம் நாளைக்கு நானும் அதே மாதிரி எரிச்சு கொல்லப்படலாம். என் தம்பிகளும் தாக்கி அளிக்கப்படலாம். கேட்க நாதி இருக்காது. கால கொடுமை. தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இது தமிழ்நாடு இல்ல. எவன் நாட்டிலும் தமிழ் இல்ல. தமிழ் பேச தெரியல இவனுக்கும். இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வர? நாயகரை பத்தி மயிரை பத்தி இதுல எப்படி போய் தமிழ் அங்க சிங்கையும் சோகத்துல மோதி மண்டை வெடிச்சு சாகுது. நாட்டில் வாழாத தமிழ் எப்படி நாட்டில் வாழும்? இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வர? நாயகரை பத்தி மயிரை பத்தி தமிழ் பேசினால் தானே தமிழ. நம்ம என்ன பேசுறோம்? என்ன பேசுறோம்? நம்ம யாரு பேசுறா? இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வர? நாயகரை பத்தி மயிரை பத்தி ஆனால் நாம் சொல்லிக் கொள்கிறோம் தமிழர்களில். மனசேத்திக்கிறீங்க, சாதி இது எதுவுமே கிடையாது. நாயகரை பத்தி மயிரை பத்தி இது எல்லாம் இல்லவே இல்லை, கற்பி. டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிடும் பாத்துட்டு. சும்மா உனக்கு தான் பேச எனக்கு சும்மா சும்மா என்ன கொம்பா அவர் தெரியல. அவர் இதேதான் ஒவ்வொரு தம்மை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் இயக்குநர் சீமான் மீது பாலியல் மோசடி உட்பட 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து சென்னையில் இன்று பேட்டியளித்த நடிகை விஜயலட்சுமி, வழக்கு பதிவு செய்து 1.5 மாதம் ஆகியும் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். சீமானும் தானும் கணவன் மனைவி போல் இருந்ததாக கூறிய அவர், நீதி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்று கூறினார். புதுச்சேரியில கைதா இருந்தபோது, சிறையில் இருந்தபோது அவர் எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் இருக்கு. அப்புறம் இந்த போட்டோஸ் எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது, காதலர் தினத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சிலதெல்லாம் அதாவது
இது வந்து இன்னைக்கு நம்ம போலீஸ்க்கெல்லாம் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வரும்ன்றதை நான் நினைக்கல, அப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. அது ஒரு மெமரியா தான் எடுத்து வச்சிருந்த விஷயங்கள் வந்து இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா நான் இப்படி ஒரு நாள் ஏமாத்தப்படுவேன் அப்படின்றது கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு என்னமோ தெரியல, இப்போ அது எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான் வழியா. ஏன் இந்த கேஸ் வந்து முதல் கட்டத்துல அப்படியே நிக்குது அப்படின்றதுதான் வந்து எனக்கு ஃபோர்ஸ் போட எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா அது ஏன் வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அம்மாவுக்கு வந்து நிறைய ஃபேவரபிளா வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அது டவுட்டா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப என்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஒரு பாராட்டு விழா நடத்திட்டு இருந்ததுனால வந்து இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்ற நானும் கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கேன். தம்மை சிலர் மறைமுகமாக மிரட்டுவதாக கூறிய விஜயலட்சுமி இவற்றை கண்டு அஞ்சப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். பேட்டியின் போது சீமானுடன் சேர்ந்து காதலர் தினம் கொண்டாடியது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்ட அவர் இதுபோன்று 700 ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறினார். நான் வணங்குறதுக்கு சாமி இல்லைன்னு எல்லாரும் கேக்குறாங்க. இந்த ஆள வணங்குங்க. இவனை விட உலகத்திலே சக்தி வாய்ந்த சாமியை இருக்க முடியாது. ஏன்னா ராமரை செருப்பால் அடிச்சு, பிள்ளையார விளக்க மாத்தால் அடிச்சு, முருகனை திட்டி முப்பாட்டன் முருக பெருந்தகை தமிழ் இறையோன் என்று போற்றோம். அதுக்கு பின்னாடி கண்ணன் இருக்கிறான், இந்திரன் இருக்கான், தேவேந்திரன் இருக்கான், வர்ணன் இருக்கான், அப்பத்தா பாட்டி கொற்றவை இருக்கிறா. எல்லா சாமியும் திட்டின பிறகு அந்த சாமிகள் எல்லாராலையும் இந்த சாமியை ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா உலகத்திலே சக்தி வாய்ந்த சாமி எங்க ராமசாமி தான். உன் பாட்ட முருகன், என் பாட்ட முருகன் பெரியாரின் கடவுள் மறுப்பே இருக்கிறோம். என்ன பாட்டி என்னை தெரியலையா, நன்றாக பார் என்று போறான். யாரு? என் பாட்டன் முருகன். அப்ப கடவுள் மறுப்பை எடுத்துட்டு முருகனை கடவுள் இல்லைன்னு பாக்குறோம். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் ஓடியார பொண்டாட்டியை பார்க்கணும், அதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வேலை அங்கே பாரு, அவசரம் பாயிட அது மண்டையை வெட்டி கொண்டாந்து ஊற்றிடுவாங்க. 2 உயிரை கொண்டு விட்டாங்க. ஒரு கொலகார பாய் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்க அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள்னு கும்பிடுன்ற. முப்பாட்டன் சிவன் சிவபெருமான் எனக்கு நல்லா வரும் வேண்டாம். காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு பாட்டெழுதி கீழே இறையனார்னு கையெழுத்து போட்டிருக்கான். முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் சிவபெருமான். என்னடா ஜீவனையே இதுல பாகுபாடு இருக்குது. தெய்வம்னா என்ன? ஒரு மனிதனை மிக உயர்வா சொல்வதற்கான வார்த்தை. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. நீங்க முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய படங்கள் வரிசை பத்தி பார்க்கும்போது கடந்த முறை நம்ம பேட்டோம் ஹிட்லர் படம் வந்துச்சு. ஹிட்லர் படம் அதை விட்டுருவோம், அதை முட்டாச்சு. இந்த முறை பார்த்தா திடீர்னு திரு காளிமுத்து படம் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. திரு காளிமுத்து எப்படி நம்ம வந்து முன்னத்தியதா எடுக்க வேண்டிய தலைவர்கள் அவர் மொழிப்போர் மொழிப்போருக்காக போராடி இருக்கிறாங்கிறதுக்காக வச்சிருக்குது. மொழிப்போர் ஈகியர் படங்களை வைக்கும் போது அவர் படத்தையும் வச்சிருக்குது. அதுதான் நீங்க பாக்கணும். அது என்னுடைய மாமனாரங்கிறனால நீ படிச்சுன்னு எடுத்துட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. வியப்பை ஏற்படுத்துமா இல்லையா பாக்குறவங்களுக்கு? மொழிக்காக போராடினாரா இல்லையா? வைகோ போராடி இருக்கிறாரு, மா நடராசன் போராடி இருக்காரு, எல் கணேசன் போராடி இருக்காரு. மொழிப்போர் ஈகியர்ல இறந்தவர்கள் படத்தை தான் அதுல வச்சிருக்குது. கிறிஸ்தவரா இங்க மாறி இருக்காங்கன்னா நீ சக்கலி என்ன தொட்டு பாத்தாத்தான் தீட்டு தொட்டாத்தான் தீட்டு சாணான பாத்தா தீட்டுன்னு சொல்லி வச்சான். இவன் எங்க பெரியத்தா எங்க ஆத்தாலப்ப எங்க பாட்டிய மாறு பெருக்க வெளியில தொங்க விட்டு போகணும்னு வச்சவன். அதுக்கு வரி கட்டலைன்னா ஒத்த முளைய விலைய அறுத்துத்தாங்க வாங்கிட்டு போனவன். எவன் முட்டிக்கு மேல வேட்டியை கட்டுன்னு சொன்னவன். எச்சி துப்பும்போது வாயில ஒரு கொட்டாங்கச்சி துப்புன்னு சொன்னவன். ஜாதி இல்லாத சமுதாய அமைப்புன்றீங்க, ஆனா அந்த ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறது நீங்க தானே. திரு சீமான் சொல்லக்கூடிய எந்த பார்ப்பனர்கள் இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ப்பனர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது. அப்படி இல்ல, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூப்பிடுறீங்க. தமிழ் தானே பேசுறான். இரண்டுக்கு ஒரு முரண் தெரியலையா? என்னது? நீங்க வந்து முதல்ல சொல்றீங்க இந்த ஜாதி துவேஷத்தை வளர்த்தவர்கள் பார்ப்பனர்கள் சொல்றீங்க. இவன்ட்ட இருக்கிறது மேல நான் வெள்ளையன்ட்ட போயிடலாம், பாயா போயிடலாம் சொல்லி போயிட்டான்னு சொல்றீங்க. ஆனா இவன் பூரா தமிழர்கள் சொல்றீங்க. அப்ப தமிழர்கள் தங்களுக்குள்ள நடந்த மோதல நிலையை நீங்க பார்ப்பனியம் தனியா எப்படி பிரிப்பீங்க? இன்னைக்கு இருக்க நிலை பார்க்கணும். எந்த பிராமணர் வீட்டுல கௌரவ கொலை நடக்குது இல்லங்க. இந்த நேர்காணல திரு சீமான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன் கிறிஸ்துவர்களாகவும் ஏன் இஸ்லாமும் மாறினாங்க அப்படின்னா இந்த பார்ப்பனியத்தோட கொடுமை. இதே நேர்காணல் பார்ப்பனியத்தின் கொடுமை இல்ல, அது ஒரு சாதி ஆதிக்கம். யாரு நீங்க கேட்டீங்களா? யாரு 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 யாருன்னு கேட்டீங்களா? அது யாரு? அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். பிராமணர்கள் வந்து ஆரியர்கள் கிடையாது, வந்தேரிகள் கிடையாது, 3000 வருஷமா என் கூட இருக்கான்னு சொல்லி சொல்ற என்ன சொல்றீங்க? வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழே பேசுறான், அவன் என்னுடைய ஆளுன்னு சொல்லி சொல்றீங்க. இப்படி செஞ்சாலே முளை அறுத்துறேன்னு சொன்னானே, விலை அறுத்துறேன்னு சொல்லி சேலை கட்ட கூடாதுன்னு சொன்னானே, இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்களா? யாரு?
நீங்கள் தான் சொன்னீங்க பார்ப்பனன். அவன் தான் இந்த மத மாற்றத்துக்கு காரணம். யாரவன் பார்ப்பனன் நீங்க சொல்றீங்க. பின்னாடி அப்படியே வந்தா வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் வீட்லயும் வெளியிலயும் தமிழ் பேசுறவன் பார்ப்பனா அவன் எப்படி பிராமணன் வெளியாகும் 3000 வருஷமா என் கூட இருக்கிறான் அவனும் தமிழ் தான் சொல்றது நீங்க. தமிழ்நாட்டுல தெலுங்கரும் கன்னடரும் முதலமைச்சர் ஆக முடியாது. தமிழ்நாட்டுல முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்களும் முதலமைச்சர் ஆக முடியுமா? தமிழர் தான். மதம் இப்ப மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன் திருசிமான், கொற்றவை, மால், முருகன், அருகன், இந்திரன் இவர்கள் எல்லாருமே தமிழர் தெய்வங்களாக தமிழர்களுடைய நூல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. தமிழருடைய இந்து தெய்வங்களாக அல்ல, நான் இந்து மதத்தை மறந்துறேன், அது விட்டுருங்க. தமிழர் தெய்வங்களாக அடையாளம் காணப்பட்ட இந்த 5 பேரையும் இந்துக்கள் அல்லாமல் வேறு எவர் தன்னுடைய தெய்வமாக தமிழுடைய தெய்வமாக ஏற்பார்? இல்ல எங்க கட்சியில நிறைய இஸ்லாமிய கிறிஸ்தவ பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டுதானே வராங்க. பொங்கலை பொறுத்தவரை அது இஸ்லாமிய வழிபாடுகளுக்கு உகந்ததல்ல, நேர் எதிரானது. குறிப்பாக பொங்கல் என்று சொன்னால் அதை தமிழர் திருநாள் என்று வார்த்தையை மாற்றியிருக்கிறார்கள். அது இந்துக்களுடைய வழிபாடு என்று சொன்னால் நம்மளாம் முஸ்லீம்னு விலகிடுவாரு. ஆனா தமிழர் திருநாள்ன்ற வார்த்தையை போட்ட உடனே நம்மளும் தமிழர்கள் தானே, தமிழனா இருக்கிற எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் தான் என்று இந்த வார்த்தையினுடைய விபரீதம் புரியாம அதனோடு சேர்ந்து பங்கெடுத்து பெரிய இறைவனுக்கு இணை கற்பிக்க பாவத்தில் சில முஸ்லிம்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சூரியனை பகவான் என்கிறார்கள். அது இஸ்லாத்திலே இறைவனுக்கு பிடிக்காத இணை கற்பிக்கிற பெரும்பாவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்துடைய சார்பில் தமிழகத்திலே கடந்த திமுக ஆட்சியின் பொழுது சமத்துவ பங்கல் அரசு நிறுவனங்களில், அரசுடைய பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், இன்னும் அரசு அலுவலகங்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதனுடைய பின் தொடர்ச்சியாக தற்பொழுதும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க, அது எந்த பேரை வச்சுக்கிட்டாலும் சரி, சமத்துவமான பொங்கல் அதுக்கு வார்த்தையை வச்சுக்கிட்டாலும் இஸ்லாத்தின் பார்வையில் அது சிறுக்காத காரியம். இறைவனுக்கு பிடிக்காத, இறைவனுக்கு பெரும் கோபத்தை தருகிற, இறைவனை விட்டு விட்டு இன்னொருவரை இறைவனுடைய படைப்பை வணங்கி வழிபடுகிற ஒரு பாவத்தின் வெளிப்பாடுதான். எனவே அவர்கள் கொண்டாடட்டும், அது அவர்களுடைய பண்டிகை, அவர்கள் திருவிழா என்று நினைக்கிறார்கள், அதிலே நாம குறுக்கிட வேண்டிய தேவையில்லை. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டு விட்டதற்கு பிறகு அதற்கு மாற்றமாக செய்வது நாளை மறுமை வாழ்க்கையை பாழாக்கிவிடும். குறிப்பாக பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் மாணவ மாணவியர்களை எல்லாம் இதில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கிறார்கள். சில பள்ளிகளில் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள், இன்னும் சில பள்ளிகளில் வரக்கூடிய நாட்களில் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அது என்றைக்கு நம்முடைய குழந்தைகள் படிக்கிற பள்ளி கல்லூரிகளாக இருந்தால் என்றைக்கு அதை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ அந்த தினத்தில் நம்முடைய குழந்தைகளை அந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பாமல் தவிர்த்துக் கொள்வது அவர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு வழிவகுக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன்படி பேணி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாங்க. எங்கள் மூதாதைன்னு ஏற்கிறாங்க. ஈழம் மலர்ந்தால் இரட்டை இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்து இதே சீமான் பேசிருக்காரு. அன்னைக்கெல்லாம் தெரியல, இன்னைக்கு தான் கண்ணு திறந்தா, இன்னைக்கு தான் வந்து நீங்க புனித ராணிகளாங்க வந்த கேள்வி நம்மகிட்ட வச்சு இரட்டை இலைக்கு வாக்கு கேட்கிற சீமான் பெருமை அடைவாரே ஒழிய ஒருபோதும் சிறுமை அடைவார் என்று உறுதியாக பாருங்க. உலக நாடுகள் ஜெர்மன், பிரான்ஸ், எல்லா நாடுகளிலும், கனடா, எந்த நாட்டுக்கு போனாலும் தெருவில் அவன் மொழியை தவிர எந்த மொழியும் எழுதப்படல. இதை விட கேவலம் ஏதாவது இருக்குதா? சீமான் அல்ல, சீ மானங்கெட்டவன் அவன் தான்.